Dear friends, ஒரு லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது கன்ஃபிகரேஷனை செக் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பிசியோட கன்ஃபிகரேஷனை செக் பண்ண அதில் எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதோட வேர்ஷன் என்ன, ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி என்ன, அந்த பிசியில் எத்தனை ஜிபி மெமரி அதாவது ரேம் இருக்குது, ப்ராசஸர் டீட்டெயில்ஸ், பயோஸ் வெர்ஷன், லேப்டாப் மாடல் நம்பர், கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் இதையெல்லாம் செக் பண்ணணும். 5 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிகேஷனை செக் பண்ணலாம். முதல்ல ஃபஸ்ட்டு மெத்தடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அதுக்கு முதல்ல அவங்க கீபோர்டில் விண்டோஸ் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் திஸ் பிசி மேலே மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி சிஸ்டம் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால் ஆகியிருக்கிற விண்டோஸ் எடிஷன் டீட்டெயில்ஸ், ப்ராசஸர் டீட்டெயில், இன்ஸ்டால்டு ரேம் அதோட டீட்டெயில், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ப்ராசஸர் இன்டெல் கோர் i5 3.09 GHz, இன்ஸ்டால்டு மெமரி 8 GB, அதில் அவைலபிள் 7.8 GB, சிஸ்டம் டைப்பு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்க்கலாம். அடுத்து செகண்ட் மெத்தடில் இந்த கம்ப்யூட்டரில் உள்ள ஹார்ட் டிஸ்கோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கும் இந்த பிசி மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி மேனேஜை கிளிக் பண்ணணும். மேனேஜை கிளிக் பண்ணோன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிற விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள டிஸ்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0, டிஸ்க் 1ன்னு 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதில் டிஸ்க் 0ல் 4 பார்ட்டிஷன் இருக்குது, டிஸ்க் 1ல் 2 பார்ட்டிஷன் இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அடுத்து மூணாவது மெத்தட் பார்க்க டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணணும். 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த 2 பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு எஸ்கேப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம். அப்போ இந்த மாதிரி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இன்னொரு மெத்தட் டாஸ்க் பாரில் மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணி இந்த டாஸ்க் மேனேஜரை கிளிக் பண்ணணும். சில கம்ப்யூட்டர்ஸில் இதை டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். அப்போ கீழே இந்த மோர் டீட்டெயில்ஸுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இது பெருசாகிடும். இங்கே மேலே பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற CPU அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெமரி, டிஸ்கோட டீட்டெயில்ஸு, அடுத்து GPUன்னா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இதில் செக் பண்ண முடியும். இப்போ நான் GPUவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் NVIDIA GeForce GT 710ங்கிற கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு. பின்னா கீழே பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அடுத்து டிஸ்க் 1 கிங்ஸ்டன் டிஸ்க்கு, அதோட கெப்பாசிட்டி 224 GB அதாவது 250 GB. அடுத்து டிஸ்க் 0 இது 1.8 TB கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்து மெமரி 8 GB DDR3 இதோட எல்லா டீட்டெயில்ஸும் கீழே பார்க்கலாம். அடுத்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU இது இன்டெல் கோர் i5 3.10 GHz அதோட ஃபுல் டீட்டெயில்ஸு கீழே பார்க்கலாம். அடுத்த மெத்தட் ஸ்டார்ட் பட்டனில் ரைட் கிளிக் பண்ணி அதில் சிஸ்டத்தை கிளிக் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு இருக்குது. டிவைஸ் நேம், ப்ராசஸரோட டீட்டெயில்ஸு, இன்ஸ்டால்டு ரேமோட டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த மெத்தட்
இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரோக்ராம்ஸில் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸை ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே லெஃப்ட் சைடில் சிஸ்டம் சம்மரியை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேம், அதோட வெர்ஷன், ஓஎஸ் மேனுஃபேக்சரர், சிஸ்டம் நேம். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேனுஃபேக்சரர் டீட்டெயில் இல்லை, அதே மாதிரி சிஸ்டம் மாடல் டீட்டெயிலும் இல்லை. அதுக்கு காரணம் நான் யூஸ் பண்ணுறது ஒரு அசம்பிள்டு கம்ப்யூட்டர். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சிஸ்டம் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்க முடியும், சிஸ்டம் மாடலையும் இங்கே பார்க்க முடியும். இது கீழே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் டீட்டெயில்ஸ், பயோஸ் வெர்ஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.